ஹலோ வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு அற்புதமான முருகன் கோயில் கேரள எல்லையில் இருக்குது. வாங்க முழு விவரமும் வீடியோ சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குற்றாலத்துக்கு நாங்கள் போயிருக்கும்போது பக்கத்தாப்பில் செங்கோட்டை இருக்குது. செங்கோட்டையிலிருந்து இந்த மலைக்கோயில் மிக அருகாமையில் தான் இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். திருமலை கோயில் அப்படிங்கிறது தான் இந்த முருகன் கோயிலோடைய பெயர். பாருங்கள், மிகப்பெரிய ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சு வழியால் நம்ம பஸ் இருக்குதுங்க, தேவஸ்தான பஸ்ஸு. இந்த பஸ் ஸ்டாப்பு தான் இது. இந்த ஆலமரத்துக்கும் பக்கத்தாப்பில் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே இந்த பாருங்கள், அரசு தேவஸ்தான பஸ் வருது. இதில் ஒன் வேக்கு 10 ரூபாய், போக 10 ரூபாய், வர 10 ரூபாய், ஆக மொத்தம் 20 ரூபா. இந்த அழகிய மலையை நீங்கள் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய அழகை பற்றி தெரியும். இதை வார்த்தைகளால் சுத்தமாக வர்ணிக்கவே முடியாது. வாங்க, படிகளும் இருக்குது. ஒரு 1000 படி இருக்கும். அதில் நடந்து போகிறவங்க நடந்து போகலாம். நம்ம 10 ரூபா டிக்கெட் எடுத்து நம்ம பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். டிரைவர் மிக அழகாக நேர்த்தியாக இந்த வண்டியை மலை மேலே செலுத்திக்கிட்டு போகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. போகிற பாதையினுடைய 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி இதெல்லாம் தோற்றுருங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க. அந்த மலைகளுடைய அந்த பச்சை பசேல்னு போர்த்தி இருக்கிற அந்த அழகை எப்படி சொல்கிறதுனே தெரியல. கண்கோடி வேணும் இந்த முருகன் கோயிலை நீங்கள் பார்க்குறதுக்கு. நிறைய சிவபக்தர்கள், முருக பக்தர்கள்லாம் இந்த கோயிலில் கார்த்திகை நாட்களில் குமியிறாங்க. எவ்வளவு வண்டிகள், இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. கோயில் முன்புறம் 2 வீலர்ஸ் நிறுத்திக்கலாம். ஆனால் கோயிலுடைய அந்த பக்கம் காரு எல்லாமே பஸ்ஸெல்லாம் நிறுத்திக்கலாங்க. பாருங்க, நான் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிறிய நடைபாதை ஒரு 50 படி இருக்கும். அந்த மண்டபத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு நான் பேசிட்டு நான் பேசுறது காத்துல கொஞ்சம் தெளிவா இல்லைங்கிறதுனால நான் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன். திருமலை கோயில்ங்கிறது ஒரு முருகன் கோயில். குமாரசாமி மலை மேல மூலவர் இருக்காங்க. சுத்தி வர உங்களுக்கு ஏகப்பட்ட இயற்கை அழகு அள்ளி கொட்டி கிடக்குதுங்க. சொல்லப்போனால் இதை எப்படி சொல்கிறது, இமயமலைன்னு கூட சொல்லலாம் போல இருக்குது. அவ்வளோ அருமையாக பச்சை பசேல்னு இருக்குது சுற்றி வர. நான் போன நேரத்துக்கு இதமான தென்றல் காற்றோடு அப்படியே சாரல் மலை, குற்றால சாரல் அப்படியே இங்கேயும் வந்ததுங்க. அவ்வளவு எனக்கு மனசு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. மன அமைதி வேணுங்கிறவங்க குடும்பத்தோடு இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம், தாராளமாக போயிட்டு வரலாம். விசேஷ நாட்களில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கூட்டம் குறைவாக தான் இருக்குது. அன்னதான மண்டபமும் இருக்குது, அன்னதான கூடமும் இருக்குது. அதுக்கும் தினசரி அன்னதானம் வழங்குறாங்க. அதில் நீண்ட க்யூ இருந்தது. என்னால் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட முடிய வாய்ப்பு கிடைக்கல. அங்கேருந்து நான் படமாக்கினேன், சுற்றி வர வீடியோ எடுத்தேன். கோயிலை சுற்றி வர ஏகப்பட்ட தென்னந்தோப்புகள், அவ்வளவு ஏக்கர் கணக்கில் தென்னந்தோப்பு பறந்து விரிந்து கிடக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மேலேருந்து மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காட்சி முனை கிடைக்கும். அப்புறம் மேகங்கள் அப்படியே சுற்றி வர தவழ்ந்து போகிற காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். முருகன் கோயிலில் நானும் சென்னிமலை, எங்கள் ஊருக்கு பக்கத்தாப்பில் இருக்க திருச்செங்கோடு இதெல்லாம் போயிருக்கேன். அதுவும் அருமையான கோயில்கள் தான். ஆனால் இந்த மாதிரி இயற்கை அழகு மிகுந்த பச்சை பசேல்னு சுற்றி வர இருக்கிற மலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது மற்ற கோயில்கள்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் திருமலை கோயில், முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீண்ட நேரத்தை இங்கே நீங்கள் செலவு பண்ணலாம். அதுக்கு அந்த மலை மேலே ஒரு குளம் இருக்குது. அவ்வளோ உயரமான மலையில் எப்படி இவ்வளோ பெரிய குளம் இருக்குதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதனுடைய அழகை அப்படியே எப்படி சொல்கிறதுனே புரியல. இந்த குளத்தை யாரும் இதுக்கு முன்னாடி படமாக்கியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் தான் என்னுடைய யூடியூப்பில் இந்த கோயிலுக்கு போனதுனால இந்த குளத்தை அருமையாக படமாக்கினேன். குளத்தை சுற்றி வர ஏகப்பட்ட பேர் நின்று ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த குளத்துக்கும் பின்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலை முகடு, ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் மெஞ்சிற வகையில் சிகரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அதில் மேகங்கள் தவழ்ந்து போகிற காட்சியை பார்க்குறோம். இனிமையான பொழுதாக எனக்கு போச்சுது. மத்தியானம் 12 மணி இருக்கும் நான் போயிருக்கும்போது. ஆனால் காட்சியை பாருங்கள், 12 மணி மாதிரியே தெரியல. எனக்கு வெயில் கொஞ்சம் கூட எனக்கு மேலேயே படலை. அந்த அளவுக்கு குளிர்ந்த காற்று, இதமான ஒரு சாரல் மழை பெஞ்சுதுங்க. இந்த மலை முகடுகள்லேருந்து வர்ற காற்று ஜில்லுன்னு நம்ம மேலே படுது. நம்ம மனசு ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் இதமாகவும் மாறிடுது. இங்கே பாருங்கள், கார் பார்க்கிங் தான் நிறுத்தியிருக்காங்க. ஏகப்பட்ட கார் இருக்குது. மீண்டும் மீண்டும் இந்த மலை அழகைத்தான் நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து நான் எனக்கு வேணுங்கிற வீடியோஸ்லாம் நிறையா எடுத்துக்கிட்டேன். இந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகிறதுனா குற்றாலத்திலேருந்து
நீங்கள் நேராக பக்கத்தாப்புலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செங்கோட்டைக்கு போயிருங்க. வெறும் 7 ரூபாய் அல்லது 10 ரூபாய் தான் கேட்பாங்க குற்றாலம் டு செங்கோட்டை. செங்கோட்டையிலேருந்து திருமலை கோயிலுக்கும் வெறும் 10 ரூபா தான். ரிட்டன் வரும்போது நேரடியாக குற்றாலத்துக்கே வண்டி இருக்குது, பஸ் இருக்குது. அந்த அரசு பஸ்ஸில் வந்தீங்கன்னா வெறும் 12 ரூபாய் தான் வருது. அதாவது திருமலை கோயிலேருந்து ரிட்டன் 12 ரூபாய். வீடியோ பாருங்கள், ஆதரவு கொடுங்க.